திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையம் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கால் ஏரி இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து விட்டதாக கூறி இதனால் தாங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் வேலை மற்றும் வெளிவேலைகளுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் கடும் அவதிப்படுவதாக சுமார் 6க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சாலையோரத்தில் அமர்ந்து டீசல் கேனுடன் தற்கொலை போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பல்லடம் காவல்துறையினர் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் மற்றும் PWD செயற்பொறியாளர் ஆனந்த் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அந்த இடம் PWD பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது என்று உறுதிப்படுத்தி அவர்களுக்கான வழித்தடத்தை JCB இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தனர். இதனால் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஆனந்த் ஆகியோருக்கு இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வெகுவாக பாராட்டு தெரிவித்துள்ளனர். லெட்டர் வச்சிருக்கோம், ஏஐ மூலமா லெட்டர் வச்சிருக்கோம். இந்த மாதிரி அவங்க எல்லாம் கல் கொட்டி மறைச்சிட்டாங்க, அதனால எங்களுக்கு இதோட லேண்டை அளந்து கொடுங்க. நாங்கள் வந்து கால்வாய் கரைகளை கண்காணிக்கவும் போகவும் வரவும் எங்கள் பணியாளர்கள் வண்டிகள் போக வர இடம் வேணும், அதனால் அளந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து அளந்து கொடுத்தாங்கன்னா சப்போஸ் இது வந்து எங்கள் லேண்ட் இல்லை அப்படின்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிருச்சுன்னா அந்த லேண்டை எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ். இதில் யாரும் இப்போதைக்கு உரிமை கொண்டாட முடியாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இது வந்து இப்போ எங்களுடைய பொசிஷனில் தான் இருக்குது. அது இவங்க வேணும்னா இவங்க தனியாக தான் அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கணும் முடியும். இப்போதைக்கு இதை வந்து எங்கள் லேண்டு நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது யார் ரெண்டு சைடுமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் தான் அவங்க சொல்கிறாங்க. யாருனாலும் யூஸ் பண்ணலாம், இவங்களும் இல்லை பப்ளிக்கு. இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. ஸோ அது இது பண்ணி வச்சது தப்பு. சார் சர்வே வந்து கரை வந்து ஒரு அங்கே சொல்லவே இல்லை. அவர் சொல்றது தாசில்தார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அடுத்த தலைமுறை.